பிஜேபியோட அனைத்து இந்திய பண்டார பரதேசின்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் வாஜ்பாய் பிரதமர் கூட்டணி அமைச்சரவையில் அண்ணன் முரசொலி மாறன் சாவும் வரை இலாக்கா இல்லாத மந்திரியாக கூட இருந்திருக்காரு. கோமால இருந்த போது இருந்தாரா இல்லையா? இதுதான் அண்ணாவோட அண்ணாயிசமா? இதுதான் பெரியாரிசமா? சொல்லுங்களேன். அவர் சொல்றதுல ஒரு விஷயம் கருத்து. அவர் அதிகாரிங்க பேச்சை மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு தவிர கீழே கிரவுண்ட் ரியாலிட்டி வேற அப்படின்றது விஜய் நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு. ஈரோடுக்கு போனால் ஈரோட்டில் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அதை போய் பாருங்க. வெறும் உளவுத்துறை ரிப்போர்ட் மட்டும் வச்சு பார்க்காதீங்க. போலீஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது உங்கள் மாப்பிள்ளை கண்ட்ரோலில் இருக்குது. எது உளவுத்துறை எல்லாமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் மொத்தம் எப்படி வீராணத்தில் இருந்து கலைஞர் கொட்டி சாப்பிட்டு போயிட்டாரோ அதே மாதிரி அண்ணன் நேரு வச்சு காப்பிட்டு போயிட்டார். நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி அவர் 2 இலக்கை எப்பவும் பார்த்துக்கிறார். செந்தில் பாலாஜி என்னென்ன மின்சாரத்துறையும் மதுவாய்த்துறையும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கறது இல்லை. முதலமைச்சர் தொகுதி அம்மா ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க. அந்த ஸ்ரீரங்கம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்க போய் பாருங்க. யாத்திரை நிவாஸ், அந்த நிவாஸ், இந்த நிவாஸ், பெரிய சென்னையில் இருக்கிற மாதிரி ஆனால் மேம்பாலம் மாதிரி அங்கே மேம்பாலம். இது முதலமைச்சர் தொகுதிக்கு எல்லாரும் தானங்க செய்வாங்க. இன்னும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் போது மட்டும்தான் செய்த மாதிரி சொல்கிறீங்க. தளபதி ஸ்டாலினை ஏமாத்துறாங்க. அதுதான் சொன்னேன். கூட இருக்கிற மந்திரிகளும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் சரி, தொடர்ந்து தளபதி ஸ்டாலின் கலைஞர் ஒரு 10 பேரை வச்சு சீட் ஆடுவார். காலையில் 3:30 மணிக்கு பேப்பர் படிப்பார். எல்லா விஷயத்தையும் அவர் உள்வாங்கி 4 மணிக்கு வர என்ன காட்பாடியில் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பார். பத்திரிக்கை படிச்சுட்டு கேள்வி கேட்பார். சண்முகநாதன் 4 மணிக்கு போயிடுவார். அது மாதிரி தளபதிக்கிட்ட அது மாதிரி ஒரு இதுவே இல்லைங்க. அவரை ஒரு இருட்டறையில் அப்படி வச்சுருக்காங்க. மாப்பிள்ளையும் பிள்ளையும் அவரை இன்னும் சொல்ல போனால் புள்ள கூட சொல்ல முடியாது. 100% மாப்பிள்ளை அவருக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு 90% போக்குவரத்து காவல்துறை டிராஃபிக் டைமில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. மக்கள் டிராஃபிக் சிரமத்தில் எப்போ வீடு சேருவாங்கன்னு தெரியாது. வீடு போய் சேர்ந்தால் தான் நிச்சயம். 6 மணிக்கு வேலையை விட்டு போகிறாங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது வீடு போயிட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் மேலான கவனத்துக்கு தான் தெரியப்படுத்துகிறோம். உங்கள் ஆட்சியை குறை சொல்கிறோன்னு நோக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய அல்டிமேட் நோக்கம் எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. நீங்கள் ஆட்சிக்கு இருந்தாலும் சரி, இல்லை தாவேக வந்தாலும் சரி, ஆனால் உங்கள் ஆட்சி நீங்கள் நினைக்கிற எண்ணம் நம்மளுடைய சாவத்துக்குள்ளே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தை தளபதி ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே உங்களுடைய அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் மாப்பிள்ளையோட குறுக்கீடு மக்கள்கிட்ட நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உதவி தொகை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தோட 10,000 ரூபாய் நீங்கள் சொத்து வரி, அந்த வரி, இந்த வரின்னு வெறி பிடிச்சி வரி போடுற ஒரு திமுக அரசு இதை பற்றி பேசவே கூடாது. திமுக அரசு தன்னை இன்னும் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 2024 2021 வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட 24 7.5% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இன்னொரு 7.5% இந்த இடத்துல விஜயனுடைய தாக்கத்தினால் கண்டிப்பாக குறையும். அதனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வர்றதுக்கே சிக்கல் ஆகிடும். மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் தான் மாப்பிள்ளையோ பிள்ளையோ யாரையும் நம்பாமல் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் பெரிய அளவில் நடந்து முடிந்த உடனே இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்களுடைய போராட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி தளபதி ஸ்டாலின் வழிவகுத்துக்கு தருத்தி எடப்பாடி ஆட்சியில் அவர் போய் கலந்துக்கிட்டார் இல்லையா? செவிலியர் போராட்டம், டீச்சர்ஸ் போராட்டம் அவர் போய் கலந்துக்கிட்டார்ல. அதே தான் அவர் வழிவகுத்தது இவங்க பின்பற்றுவாங்க. அதெல்லாம் அரசியல் தானே பண்ணுவாங்க. அவங்க அவிலா பண்ணுவாங்க. அவேகா மட்டும் இப்போ அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணாமல் ரசிகர் அது இதுந்தாங்க. அங்கே அரசியல்வாதிங்க இப்போ பன்மடங்கு சேர ஆரம்பிக்க அப்போ அரசியல் பண்ணுவாங்க அவங்க. அதாவது அதிமுக எப்படி திமுக எடுத்து அரசியல் பண்ணிச்சோ, திமுக எப்படி அதிமுக எடுத்து அரசியல் பண்ணிச்சோ, அதே மாதிரி இப்போ தாவேக்கா திமுக எடுத்து அரசியல் தீவிர அரசியல் பண்ணுது. அதாவது தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். நான் வருத்தப்பட்டேன் ஏன் இப்படி அம்மாவும் தலைவரும் சொன்னாங்கன்னு. ஆனால் கடைசியில் என்னையே அது மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் என்டாஸ் பண்ணார் நேற்று. பார்த்தீங்களா? இது வரைக்கும் அம்மாவை என்டாஸ் பண்ணதே கிடையாது. யார்? விஜய். புரட்சி தலைவர் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் அம்மாவை ஒரு ஆனால் நேற்று முதல் முறையாக இது செங்கோட்டையானா அம்மாவோட படம் வச்சு பாக்கெட்ல அம்மா வச்சிருந்தாரு. அம்மாவை நீங்கள் சொல்லாமல், புரட்சி தலைவரை நம்ம பக்கம் சொல்லாமல், அதில் தான் அந்த வார்த்தை சொன்னார். புரட்சி தலைவர் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அண்ணா உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எங்களுக்கும் ஒரு சொந்தம், நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு நேற்று ஆணித்தரமாக இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த ஈரோட்டில் கொஞ்சமாக குறைவாக பேசினா கூட நிறைவாக பேசியிருக்காருன்னா நம்ம
புரட்சி தளபதி விஜய் எடுத்துக்கணும். இல்ல அதுக்கு வந்து திமுகல இருந்து கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்களே. அதாவது வந்து பெரியாருடைய கொள்கைகளை அரசியல் ரீதியாக கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள். பெரிய அளவுல அதாவது நாடு போட்டக்கூடிய தலைவராக அண்ணா பெரியார் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாவுடைய கொள்கைகளை தாவேக்கா எடுக்கிறோம் அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை இவங்க யாருங்க ஏத்துக்காது? அண்ணாவை ஏத்துக்கிறது யார்? அண்ணா வந்து பொது சொத்துங்க. இவங்க சொல்றதுக்கும் செயல்பாடுக்கும் இவங்க வந்து அண்ணாவோட கொள்கை பெரியாரோட கொள்கை பிஜேபியில் போய் கூட்டணி வைக்க சொன்னாங்களா? திமுக வச்சாங்கல்ல. அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்றளவும் ஒரு ஆட்சியில் இருக்கும் போது நான் என்ன சொல்லுவேன், பிஜேபியோட அனைத்து இந்திய பண்டார பரதேசின்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் வாஜ்பாய் பிரதமர் கூட்டணி அமைச்சரவையில் அண்ணன் முரசலிமாறன் சாவும் வரை இலாக்கா இல்லாத மந்திரியாக கூட இருந்திருக்காரு. கோமால இருந்த போது இருந்தாரா இல்லையா? இதுதான் அண்ணாவோட அண்ணாயிசமா? இதுதான் பெரியாரிசமா? சொல்லுங்களேன். இல்ல அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இன்றளவும் ஆட்சியில அதிகாரத்துல இருக்கும் போது அண்ணாவுடைய கொள்கைகளை நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எப்படி? நீங்க உங்களுக்கு மட்டும் தான் அண்ணா பேட்டன் ரைட்டு கொடுத்துட்டு போயிருக்காரா? அண்ணா வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அண்ணாயிசம் வந்து பிடிச்சிருந்தா அந்த கொள்கையை ஏற்றுக்கிறோம், நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம். நான் அம்பேத்கர் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவனுக்கு மட்டும் பேட்டன் ரைட்டு வாரிசுன்னு சொல்லி எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அண்ணா வந்து பொதுவான தலைவர். அப்படி பார்த்தா திமுகவே கிளைம் பண்ண முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணா பேர்லேயே ஒரு ஏக்கம் இருக்குது. வச்சுட்டு நீ பிஜேபி காலில் அண்ணன் எடப்பாடியார் இருந்துட்டு தானே இருக்காரு, விழுந்து மண்டிட்டு தானே இருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து விஜய்க்கு வந்து நல்ல முறையில் எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடுக்கு மொழியை வந்து விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி திருமா வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு அடுக்கு மொழி சொல்லி கொடுக்கப்பட்டது. ஒரே விஷயம், சொல்லி கொடுத்தாங்களா, திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா, வசன கதை எழுதி கொடுத்தாங்களா முக்கியம் கிடையாது. அது யார் வாயால் உச்சரித்தாங்க தான் முக்கியம். அம்மாவுக்கு மட்டும் ஆரம்பத்தில் அப்படியே அம்மா வந்து அப்படியே அப்படியே சிறந்த பேச்சாளரா அம்மாவும் எழுதி வச்சுன்னு தான் படித்தாங்க. யார் புரட்சி தலைவி அம்மாவை சொல்கிறேன், அம்மா ஜெயலலிதா அம்மாவை சொல்கிறேன். தியாகத்தலி சின்னம்மாவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன், சரியாக தடுமாற்றம் இருந்தது. அந்த தடுமாற்றம் கொஞ்சம் பேச பேச அவருக்கு இப்போ தானே வெளி உலகத்துக்கே வராரு. அவர் சினிமா என்றது ஒரு மாயை. அந்த மாய உலகத்துலேருந்து நிஜ வாழ்க்கைக்கு இப்போ தான் ஈரோட்டில் தான் முதல் முறையாக அவர் வெளில வராரு. அதில் நீங்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் ஒரு 9 நிமிஷம் பேசுகிறாரு, அரை மணி நேரத்துக்கு பேசுறதில்லை, 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதில்லைன்னாரு. நான் 10 நிமிஷம் பேசினா என்ன, அரை மணி நேரம் பேசினா என்ன, ஆனால் உள்ளே இருக்கிற கருத்தை மட்டும் உள்ளே வாங்கிங்க. நாங்கள் அரசியல் பண்ணலையா? நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் முதலமைச்சர் போய் பார்வையிடணும், அங்கே இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணணும். அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் கருத்து தான். அவர் வந்து அதிகாரிங்க பேச்சை மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கேட்டுட்ருக்காரே தவிர கீழே கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு அப்படின்றது விஜய் நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு. ஈரோடுக்கு போனால் ஈரோட்டில் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அதை போய் பாருங்கள். வெறும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. போலீஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் உங்கள் மாப்பிள்ளை கண்ட்ரோலில் இருக்குது. எது உளவுத்துறை எல்லாமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மொத்தம் அண்ணன் தம்பி சபரீசன் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் கொடுக்குறதா ரிப்போர்ட்டு, அவர் சொல்கிறது தான் வேத வாக்கு. இப்போ நீங்கள் சபரீசன் அவர்கள் குறித்து பேசும்போது தான் கடந்த ஒரு சில தினங்களாக முதல்வர் அவர்களை கவனிச்சிங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் செல்லக்கூடிய எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அவர் கூட சபரீசன் அவர்களும் செல்லக்கூடிய போட்டோக்கள் வைரலாக வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் வாக்கிங் செல்லும் போது கூட சபரீசன் அவர்கள் கூட தான் முதல்வர் சென்றாங்க. மாண்புமிகு தம்பி உதயநிதியை வந்து துணை முதல்வர் வந்து அந்த அளவுக்கு தயாராகலை. ஏன்னா அவர் எழுந்துக்கிறதே 11 மணிக்கு எழுந்துக்கிறார். அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் 11 மணிக்கு எழுந்துன்னு விஜயை பற்றி இதை பற்றி ஒரு பேட்டி கேட்டால் நீங்கள் என்கிட்ட பேட்டி கேட்குறீங்க, அவர்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்லாம் ஒரு தந்தோணித்தனமாக ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. உங்கள் கையில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, பதில் இருந்தால் பதில் சொல்லு, பதில் இல்லைன்னா பதில் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டு ஒரு பத்திரிகை நிறுவனம்லாம் போய் சூழ்ந்து கேட்க என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர்கிட்ட ஏன் கேட்க மாட்டீங்கன்னா இது பதிலா? ஆட்சியாளர்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு இங்கே எங்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 80% நிறைவேற்றலையே. எவ்வளோ? 80%. அவங்கள்ட்ட நிதி நிலைமை இல்லை, திமுகவில் கஜானா காலியாக இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கொடுத்த வாக்குறுதியில் இன்றைக்கி வரைக்கும் 80% நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு சொன்னால் இங்கே மழைநீர் வடிகால 4500 கோடி எடுத்து போய் போட்டிங்க. அதே இடத்துல எங்கே மழை பெஞ்ச போது எங்கெங்கே தண்ணி இருந்ததோ அதே இடத்துல தண்ணி தான் இருந்தது, அதே மோட்டர் உரிச்சு தான் நம்ம உறிஞ்சோம். கரெக்டாக தான், இது கண் கூட பார்த்தோம். இதுக்கு எதுக்கு 4500 மக்களோட வரி பணத்தை எடுத்து வீணாக அடிக்கிறீங்க? நீங்கள் அதை 2 கிலோமீட்டர் பையான்னு ஆரம்பத்துலேருந்து 4 வருஷமாக இதே தான் சொல்லுங்க. 85% முடிஞ்சிச்சு, 85% முடிஞ்சிச்சு, ஆட்சியே முடியும் போது இன்னும் அதே 85% வருவீங்க. இல்லை, மேயர் அவர்கள் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட மழை பெய்தால் சென்னையில் நிற்காது அப்படின்னு சொல்லி தான் மேயர் பிரியா தெரிவிச்சாங்க. மோட்டர் வச்சு உறிஞ்சிங்க, நிற்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் ட்ரைனேஜ் கட்டினீங்க. அதெல்லாம் 4500 கோடி மக்களோட வரி பணத்தை 4500 கோடிங்க, ₹1 இல்லைங்க. எப்படி வீராணத்தில் எடுத்து கலைஞர் கொட்டி சாப்பிட்டு போயிட்டாரோ அதே மாதிரி அண்ணன் நேரு வச்சு காப்பிட்டு போயிட்டார். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி,
அவர் 2 இலாக்கா எப்பவும் பார்த்துக்கிறார் செந்தில் பாலாஜி. என்னென்ன மின்சாரத்துறையும் மதுவாய்த்துறையும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கறது இல்லை. இப்போ KN நேரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் போதுதான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில சிஎம் அவர்கள் பேசும்போது அங்கு அமைச்சர் சேகர் பாபு KN நேரு அவர்களை சுட்டி காட்டி கூட பேசியிருக்காங்க. இதுல KN நேரு அவர்கள் பேசும்போது குளத்தூர் தொகுதியை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 தொகுதிகள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மேம்பாடு அடைந்து வளர்ச்சியில குளத்தூர் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. முதலமைச்சர் தொகுதி அம்மா ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க. அந்த ஸ்ரீரங்கம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்க போய் பாருங்க. யாத்திரை நிவாஸ், அந்த நிவாஸ், இந்த நிவாஸ், பெரிய சென்னையில் இருக்கிற மாதிரி ஆனால் மேம்பாலம் மாதிரி அங்கே மேம்பாலம். இது முதலமைச்சர் தொகுதிக்கு எல்லாரும் தானுங்க செய்வாங்க. இன்னும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் போது மட்டும்தான் செய்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா அந்த ஒரு தொகுதி தான் அங்கே ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. 233 தொகுதிகள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதி இருக்குது அப்படின்னா KN நேரு தன்னுடைய சொந்த தொகுதிக்கு எதுவும் பெரிய அளவில் செய்யல. 233 தொகுதிக்கு வேற ஒருத்தர் முதலமைச்சரா? இல்லை, அந்த கேள்விதான் உருவாகிட்டு. இவர் தானே அதுக்கும் முதலமைச்சர், இவர் தானே அதுக்கும் பொறுப்பு. KN நேரு திருச்சியில் அள்ளி கொட்டியிருக்காரு, நம்மளுக்கு தெரியும். திருச்சி நேற்று கூட ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோம், சிறப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அம்மாவே ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்படியே அது பார்த்தா ஒரு மினி திருச்சி. சென்னையை விட ரியல் எஸ்டேட்டில் கொடிக்கட்டி பார்க்கிற மாவட்டம். சென்னை விட கூடுதல் பிளாட்டோட ஜாஸ்தி திருச்சியில். அதனால் அப்படிலாம் நம்ம தளபதி ஸ்டாலினை ஏமாத்துறாங்க. அதுதான் சொன்னேன். கூட இருக்கிற மந்திரிங்களும் சரி, IAS ஆஃபீஸருங்களும் சரி, தொடர்ந்து தளபதி ஸ்டாலின் வந்து கலைஞர் வந்து ஒரு 10 பேரை வச்சுன்னு சீட் ஆடுவார். காலையில் 3:30 மணிக்கே வந்து பேப்பர் படிப்பார். எல்லா விஷயத்தையும் அவர் உள்வாங்கி 4 மணிக்கு தர என்ன காட்பாடியில் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிறியாம அப்படின்னு கண்டிப்பார். பத்திரிக்கை படிச்சுட்டு கேள்வி கேட்பார். சண்முகநாதன் 4 மணிக்கு போய்ட்டுவார் வீட்டுக்கு. அவர் அது மாதிரி தளபதிக்கிட்ட அது மாதிரி ஒரு இதுவே இல்லைங்க. அவரை வந்து ஒரு இருட்டறையில் அப்படி வச்சுருக்காங்க. அது மாதிரி மாப்பிள்ளையும் பிள்ளையும் வந்து அவரை இன்னும் சொல்ல போனால் புள்ள கூட சொல்ல முடியாது. 100% மாப்பிள்ளை அவருக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறார். ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உளவுத்துறை 5 முறை போய் ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணுதா? இல்லை. நம்ம எத்தனையோ முறை சொல்கிறோம். டெய்லி ஒரு 6,000 10,000 ஓட்டு சென்னையில் போயிட்டு இருக்குதுங்க. இந்த ஈக்காடுத்தாங்கல் அம்பாள் நகரில் அந்த போலீஸ் உட்காந்து டிராஃபிக் போலீஸ், டிராஃபிக் டைமில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க டிராஃபிக் போலீஸ். ஆனால் நைட்டு 9 மணிக்கு நல்லா பவுடர் போட்டு மேக்கப் போட்டுட்டு வந்து இங்கே அதேமாதிரி அந்த சோழிங்கநல்லூர் ஏரியாவில், அதே மாதிரி அந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் 15 போலீஸ், டிராஃபிக் போலீஸ். நீங்கள் நாளைக்கு கூட நாங்கள் சொல்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் இது ஒரு நகர்வலம் நைட்டில் வர சொல்லுங்கள், வேறு மார்வாசத்தில் கூட வர சொல்லுங்கள், புரியுதுங்களா? அவர் வந்து பார்க்க சொல்லுங்கள் இந்த டிராஃபிக் போலீஸ் நைட்டில் எவ்வளோ. அதனால் அந்த லேடிஸுங்களை நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு பசங்களை மடக்கின்னு அட்டுழியம் பண்ணுது டிராஃபிக் போலீஸ். இதை யாருன்னா சொன்னோன்னு வச்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு மீடியா காரணத்துக்கு உள்ளே போட்டுருக்கீங்க. அதாவது முதலமைச்சர் வந்து விமர்சனத்தை தாங்கிக்கணும். அது உளவுத்துறை கொடுக்காத ஒரு ரிப்போர்ட்டை நம்ம சொல்கிறோம். காவல்துறை எப்படி அவங்க மேலே சரியில்லைன்னு எப்படி காவல்துறை சொல்லணும்? அதுவும் போக்குவரத்து காவல்துறை பற்றி கூட நான் சொல்லலை. போக்குவரத்து காவல்துறை எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு ஓட்டு சதவீதம் எவ்வளோ போடு. சரி, முதலமைச்சருக்கு துணையாக இருப்பார் தான் துணை முதலமைச்சரை போடுறோம். அவருக்காவது நைட்டு போய் படுக்குது. அவர் 2 மணிக்கு தானே படுக்கிறார். இது மாதிரி போலீஸ் அங்கங்கே மடைக்கிற ஒரு நாளாவது இறங்கி போலீஸ் கண்டிச்சிருக்காரா? ஏப்பா இது மாதிரி நைட்டில் உன் வேலை டிராஃபிக் போலீஸோட வேலை. நாங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதாங்க டிராஃபிக் போலீஸோட வேலை. நைட்டில் எந்த டிராஃபிக் இருக்குது? 11 மணிக்கு நைட்டில் கும்பலாக ரவுண்ட் அப் பண்ணிக்கிறான். பகலில் பீக் ஹவர்ஸில் 6 மணிக்கு பாருங்கள், ஒரு போலீஸில் எங்கேயாவது 2 போலீஸ் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, இல்லை ஒரு எதிர்ப்பாங்க. ஆரையும் RSIயும் எங்கேயுமே பார்க்க முடியாது. SSIயும் அதுவும் அந்த வண்டலூரில் போய் பாருங்கண்ணே. பகலில் 10 மணிக்கு பால் வண்டியை கூட மடக்குவானுங்க. பால் வண்டியை மடக்கி நீங்கள் உள்ளே போகக்கூடாது, சிட்டி உள்ளன்னுவானுங்க. பால் வண்டி சிட்டி உள்ளே போகாமல் எப்படி சப்ளை பண்ணுறது பொதுமக்களுக்கு? அங்கே ஒரு SSI மடக்கி நான் அட்டுவியம் பண்ணுறான். அதனால் போக்குவரத்து காவல்துறை சொல்லலை, ஒட்டுமொத்த காவல்துறை நான் சொல்லலை. 90% போக்குவரத்து காவல்துறை டிராஃபிக் டைமில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. மக்கள் டிராஃபிக் சிரமத்தில் எப்போ வீடு வந்து சேருவாங்கன்னு தெரியாது. வீடு போய் சேர்ந்தால் தான் நிச்சயம். 6 மணிக்கு வேலையை விட்டு போகிறாங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது வீடு போய். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மேலான கவனத்துக்கு தான் தெரியப்படுத்துகிறோம். உங்கள் ஆட்சியை குறை சொல்கிறோன்னு நோக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய அல்டிமேட் நோக்கம் எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. நீங்கள் ஆட்சிக்கு இருந்தாலும் சரி, இல்லை தாவேக வந்தாலும் சரி, ஆனால் உங்கள் ஆட்சி நீங்கள் நினைக்கிற எண்ணம் நம்மளுடைய சாவறதுக்குள்ளே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தை தளபதி ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே உங்களுடைய அதிகாரிங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க. உங்கள் மாப்பிள்ளையோட குறுக்கீடு ஜாஸ்தியாக இருக்குது. உதயநிதி பற்றி எதுவுமே வரதில்லை. என்ன அவர் ஏந்து வர மாட்டாரு, பார்க்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லாமல் தவிர அவர் மேலே எந்தவித பெரிய குற்றச்சாட்டு இல்லை. இதெல்லாம் ராஜா சங்கர் இருந்தபோது, அவருடைய உதவியாளர் ராஜா சங்கர்கிட்ட பவர் இருந்தபோது அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அவர் கரெக்டாக பார்ப்பார், எல்லாம் அந்த மந்திரிக்கு பவர் கொடுப்பாரு. அந்த மந்திரிக்கு எல்லா பொறுப்பையும் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. DIPRல அப்லோடு ஆகுதோ இல்லையோ ஒரு டெண்டரு, அதை உடனே மாப்பிள்ளை ஒரு டீம் வச்சுருக்காங்க, அந்த டீமுக்கு உடனே போகுது. அவங்க சொல்கிறதுக்கு தான் கான்ட்ராக்ட், அவங்க சொல்கிறதுக்கு தான் டெண்டரு. இப்படி நடந்துருந்தால் எப்படி ஆட்சி நடக்குது? சரி, இவ்வளோ நாள் ஆகி போச்சு. இருக்கிற கடைசி 3 மாதம் 4 மாதம் கூட ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுத்து பாருங்களேன். மக்கள் விரும்ப ஆட்சியாவது நீங்கள் கொடுங்களேன். இந்த காவல்துறையை அடக்கி வைங்களேன். இவ்வளோ நாள் காவல்துறை ராத்திரியில் போக்குவரத்து காவல்துறைக்கு அங்கே வேலையே கிடையாதுங்க. திருடனை பிடிக்க போகிறான் போக்குவரத்து இல்லை.
இப்போ இந்த செவிலியர்கள் போராட்டத்தில் தாவேகாவுடைய நிர்வாகிகள் கலந்துகிட்டது, ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள் கலந்துகிட்டது திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்குமா? காரணம் என்ன அப்படின்னா, சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த செவிலியர்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க, நீதிமன்றம்லாம் சென்றுகிட்டு இருக்காங்க, 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆதவ அர்ஜுனா முன்வைத்த கருத்து என்ன அப்படின்னா, பெண்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஏன் இந்த செவிலியர்கள் மீது தன்னுடைய பார்வையை செலுத்த மாட்டேங்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அரசு தான் பெண்களுக்கான உண்மையான அரசு. தாய் குலம் என் உயிர் நினைச்ச புரட்சி தலைவருடைய அரசு தான் உண்மையான பெண்களுக்காக. கடைசி நாள் வரை அவர் இறக்க வரைக்கும் அந்த தாய் குலத்து மேலே உள்ளன்போடு இருந்தார். அம்மா அதே மாதிரி பெண்களுக்காக தொட்டில் குழந்தை திட்டம், பெண்களுக்காக எல்லட்ட திட்டம், மகளிர் காவல் நிலையம், இது எல்லாமே கொண்டு வந்தது யார்? புரட்சி தலைவர் அம்மா. அதை விட இவங்க சிறப்பாக பெண்களுக்காக நேற்று அவங்க விஜய் அண்ணன் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி ஓசி பஸ்ஸுன்னு இந்த பஸ் ஓசியில் இருந்தாலும் எல்லோரும் ஏறிங்க கிடப்பானா? வேலை இருந்தால் தானே ஏறி போகிறோம். மக்கள்கிட்ட நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உதவி தொகை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தோட 10,000 ரூபாய் நீங்கள் சொத்து வரி, அந்த வரி, இந்த வரின்னு வெறி பிடிச்சி வரி போடுற ஒரு திமுக அரசு இதை பற்றி பேசவே கூடாதுங்க. திமுக அரசு தன்னை இன்னும் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 2024 2021 வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட 24 7.5% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இன்னொரு 7.5% இந்த இடத்துல விஜயனுடைய தாக்கத்தினால் கண்டிப்பாக குறையும். அதனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வர்றதுக்கே சிக்கல் ஆகிடும். மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் தான் மாப்பிள்ளையோ புள்ளையோ யாரையும் நம்பாமல் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிட்டத்தட்ட எப்படி செங்கோட்டையான 52 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸுன்றாலும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்குது? தளபதி ஸ்டாலினுக்கும் இருக்குது. அவர் யாரையும் நம்பாமல் அவரே நேரடியாக களத்தில் இறங்கி பண்ணணும். நீங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸரை நம்பினீங்கன்னா உங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனால் திமுக தொண்டனே ஓட்டு போடாத ஒரு நிலைமை சீர்கேடு திமுக இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த நிலைமை இந்த வாட்டி உருவாகும். தயவுசெய்து இதை உன்னிப்பாக இறங்கி இந்த அதிகாரிகளை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு மாவட்ட செயலாளரை கூப்பிடுங்க, மந்திரிகளை கூப்பிடுங்க. என்ன பண்ணணும் இந்த உங்கள் தொகுதிக்கு, உங்கள் மாவட்டத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம கட்சிக்காரன் வளமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அவன் தாங்க உயிர் நாடி, அவன் தான் ஓட்டு வாங்கி தர போகிறான். சும்மா இப்போ வந்து தீபாவளி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அவனுக்கு 5000 10,000 கொடுத்தா போதுமா? அன்றாட சாப்பாடுக்கு இல்லாமல் முழுசாக திமுககாரன் அன்னிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இது திருமாவளம் கட்சியாவது பரவாயில்ல, எங்கேயோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தலைவர் விடுறாரு, பரவாயில்ல. இவங்க திமுககாரன் போய் எங்கே பண்ண முடியும்? கலைஞர் இருந்த மாதிரி கலைஞருக்கும் இந்த தொண்டருக்கும் இருந்த நெருக்கம் தளபதி ஸ்டாலினுக்கும் திமுக தொண்டனுக்கும் அந்த நெருக்கம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.